நீங்கள் இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்த பெண் டாக்டர்கள் அப்படின்னு நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கங்க. கைனகாலஜிஸ்டா அவங்க சென்னையை சேர்ந்தவங்க, கார்டியாலஜிஸ்டா அவங்க சென்னையை சேர்ந்தவங்க, வெட்னரி டாக்டரா அவங்க சென்னையை சேர்ந்தவங்க, என்ஜினியர் இந்த நாட்டின் முதல் பெண் என்ஜினியர் சென்னையை சேர்ந்தவங்க. மண்ணுக்கு கீழே எந்த பொருள் கிடைச்சாலும் தொல்பொருள் அது அரசுக்குரியதுங்கிற சட்டம் கொண்டு வந்திருக்கோம். இந்த காலகட்டத்தில் கூட அதை செய்யறதுக்கு மக்கள் முன் வர்றதில்லை. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க தோமா இங்கே வந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், தோமையார் இங்கே தான் அவர் இறந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அதை அறிவியல் பூர்வமாக நிறுவுவதற்கு நமக்கு இன்னைக்கும் சான்றாதாரங்களும் கிடைக்கல. ரயில்வேல முதல் முறையாக இங்கே ஒரு ரயில்வே லைன் போடும்போது ராயபுரத்தில் அந்த என்ஜின் இங்கே கப்பலில் இறங்குற அன்னைக்கு இங்கே 2 நாள் லீவு மக்களுக்கு. மொத்த சென்னை ஜனமும் அங்கே போய் பீச்சில் நின்று அந்த இன்ஜினை எப்படி இறக்குறாங்க அப்படிங்கிறத வேடிக்கை பார்த்தது வரலாறு. ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு ஒரு தெரு இருக்குதுன்னா அந்த தெருவில் வேற யாரும் வரமாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்படித்தான் இன்னைக்கும் கிராமங்களில் இருக்கு. சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் நீங்கள் இன்ன சாதியினர் தான் இந்த பகுதியில் வசிக்கிறாங்கிறது நீங்கள் சொல்லவே முடியாது. இந்த நகரத்தை ஒரு சாதியற்ற சமூகமாக, வர்க்க பேதம் இல்லாத ஒரு நகரமாக, அனைவருக்குமான நகரமாக, ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட நகரமாக எல்லாருக்கும் நம்ம மாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாகவும் இருக்குது. அதை இந்த சென்னை நாளில் நம்ம எல்லாரும் கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம், எல்லோருக்கும் இனிய சென்னை நாள் வாழ்த்துக்கள். சென்னைக்கு வயசு என்ன அப்படின்ற ஒரு கேள்வியிலிருந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பேச தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சென்னை அப்படிங்கிற ஒரு நகரம் மாநகரமாக உருவாகிறதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்ட நாள் அப்படின்னு கட்டாயமாக நம்ம ஆகஸ்ட் 22 சொல்லலாம். இதே நாளில் 1639 வருஷம் இங்கே வந்த ஃப்ரான்சிஸ் டே, ஆண்ட்ரூ காகன் அப்படிங்கிற 2 ஆங்கிலேய ஏஜென்ட்டுகள் அவங்களுக்கு இந்த பகுதியில் ஒரு தொழிற்சாலையை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசைக்காக அவங்க ஒரு சின்ன நிலப்பரப்பை வாங்கணும் அப்படின்னு வராங்க. அப்படி அவங்க வாங்கின நிலப்பரப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நகரமாக உருவாகி இருக்குது. சென்னை பற்றின கல்வெட்டு ஆதாரங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா நிறைய இருக்குது. சோழர் கால கல்வெட்டுகள் இருக்குது, பல்லவர் கால கல்வெட்டுகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே தொண்டை மண்டலத்து சென்னைங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்குது. தொண்டை மண்டலத்து புலியூர் கோட்டம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போது இந்த புதிய பரிணாமம்ன்றது ஒன்று இந்த நகருக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இந்த ஆங்கிலேயர்கள் அமைத்த அந்த தொழிற்சாலை அமைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதனால தான் அந்த தொழிற்சாலையை அவர்கள் கண்டுபிடித்து இந்த இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கான ஃபிர்மான் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்குறாங்க. இடத்த விலைக்கு அவங்க வாங்கலை, லீஸுக்கு வாங்குறாங்க. ஒத்திக்குன்னு நம்ம சொல்கிறோன்னே அந்த மாதிரி ஒத்திக்கு தான், ஒரு ஆண்டு ஒத்திக்கு அவங்க அந்த இடத்த வாங்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாத கதை ஒன்றும் இல்லை. எப்பயுமே இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் ஒரு இடத்துக்குள்ளே வரும்பொழுது முதல்ல இந்த மாதிரி ஒரு லீஸுக்கு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அது ஏன் இடடான்னு பட்டா போட்டு அங்கேயே உட்காந்துருவாங்க. அப்படி தான் சென்னையை பொறுத்த வரைக்குமே நடந்துச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓராண்டு காலம் அவங்களுடைய அந்த பட்டா காலம், அந்த லீஸ் காலம் முடிஞ்ச உடனே இதுக்கு பிறகும் சென்னையிலேருந்து அவங்க வெளியே கிளம்புறதுக்கு விரும்பலை. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, சென்னைக்கு வடக்கேயும் தெற்கேயும் பல ஐரோப்பிய கோட்டைகள், அவங்களுடைய தொழிற்சாலைகள் இயங்கிக்கிட்டே இருந்திருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும், ஆங்கிலேயரை பொறுத்த வரைக்கும் சென்னை ஒரு ரொம்ப முக்கியமான வேண்டேஜ் ட்ரேடிங் பாயிண்ட்டு. ஏன்னா இங்கே இருந்த தொழிற்பட்ட மக்கள் சமூகம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆற்றலை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல ஆங்கிலேயர்களை ஈர்த்தது நம்மக்கிட்ட இருந்த பருத்தி. நம்ம பருத்தி அப்படின்றது நம்ம ஒரு அந்த காலகட்டத்திலிருந்து, சங்க காலத்திலிருந்தே பருத்தியில் நம்ம ரொம்ப சிறந்த ஒரு மண்ணாக தமிழ் மண் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்மளுடைய கரிசல் மண் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பாடப்பட்டிருக்கு. பருத்தி வேலி சீரூர் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியங்கள் எல்லாம் இங்கே இருக்கிற ஊர்களை பற்றி சொல்லி இருக்குது. அப்போது அந்த பருத்திக்காக தான் அவங்க முதல்ல இங்கே சென்னைக்கு வராங்க. அந்த டெக்ஸ்டைல் உருவாகிறதுக்கு இங்கிருந்து பருத்தியை எடுத்து அது அப்படியே ரா மெட்டீரியலாகவும் அனுப்பியிருக்காங்க. அதே போல் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட துணி வகைகள், அந்த துணி வகைகளை நெசவு செய்கிறதுக்கு பல்வேறு நெசவு செய்யும் சமூகங்களை இந்த நகரத்துக்குள்ளே கொண்டு குடியமர்த்துறாங்க. அப்படி அமர்த்தப்பட்ட குடியமர்ப்புகளில் ரொம்ப முக்கியமானது 2 சொல்லலாம். ஒன்று சின்னத்தரிப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை. சின்ன தறிகள் இருந்த ஒரு நெடிய தெரு தான் சிந்தாதிரிப்பேட்டைங்கிறது. அதே போல் வடசென்னையை பொறுத்த வரைக்கும் வண்ணாரப்பேட்டை, வண்ணார்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு பெரிய குடியிருப்பு. வண்ணார்கள் அப்படின்னா துணி துவைக்கக்கூடிய வண்ணார்கள் கிடையாது, துணிகளுக்கு சாயம் துவைக்கக்கூடிய வண்ணார்கள் குடியிருந்த ஒரு பெரிய நிலப்பகுதி அது. அப்போது முதல்ல இந்த மாதிரி ஒரு தொழில்,
பருத்தியை சார்ந்த ஒரு ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறதுக்கு, ஃபேக்ட்ரி அப்படின்றத விட பல்வேறு தறிகள், அந்த தறிகளில் வேலை செய்கிறதுக்கு நெசவு சமூகங்கள். நெசவு சமூகங்கள் உள்ளே வந்த பிறகு அந்த நெசவு சமூகங்களுக்கு துணை வேலைகள் செய்யக்கூடிய பிற சமூகங்களையும் உள்ளே கொண்டு வராங்க. அப்போது இந்த செட்டில்மெண்ட் அப்படின்ற இந்த சொல் வந்து ரொம்ப அழகான ஒரு சொல். கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு பகுதிகளில் இருந்து, இந்த மதராஸ் மாகாணம்ங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டமான பறந்து விரிந்த நிலப்பகுதி. இந்த நிலப்பகுதியில் பல்வேறு பகுதிகளில் இருந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்து இங்கே குடியமர்த்தியவர்களாக ஐரோப்பியர்கள், ஆங்கிலேயர்கள் இருந்தாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். சென்னைக்கு ஒரு தொன்மை இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப காலமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த தொன்மை வந்து கிட்டத்தட்ட வந்து 1.7 மில்லியன் ஆண்டுகள். என்னடா அது திடீர்னு மில்லியன் ஆண்டுகளுக்கு போயிட்டோமே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. இது வந்து சென்னைக்கு 386வது நாள் சென்னை அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அந்த 1.7 மில்லியன் ஆண்டுகள் தொன்மை அப்படிங்கிறது எங்கேருந்து சொல்கிறோம் அப்படின்னா, பல்லாவரம் 1863 பல்லாவரத்தில் பரேடு கிரவுண்டுன்னு இன்றைக்கி நம்ம சொல்கிற அந்த பகுதியில் கொற்றலை ஆற்றின் கரை அது. அதில் நடந்து போயிட்டுருக்கிறாரு நம்மளுடைய ஆய்வாளரான ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு அவரை சொல்கிறோம். இந்திய முந்து வரலாற்றின் தந்தை அப்படின்ற பேர் அவருக்கு. அவர் ஆக்சுவலாக பார்த்தா ஒரு ஜியாலஜிஸ்ட். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன கல் ஆயுதம் ஒன்று பார்க்குறாரு, கற்கருவி. அது கையாலேயே செதுக்கி செய்யப்பட்ட ஒரு கற்கோடரி, ஒரு ஹேண்ட் ஆக்ஸ். அதுதான் உண்மையிலேயே பார்த்தா சென்னையுடைய மிக தொன்மையான ஆவணமாக நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஹோமோசேப்பியன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனித இனம், அதோடைய ஆர்கைக் ஃபார்ம், அதோடைய பண்டைய உருவான சேப்பியன்கள், அந்த மனித இனக்குழு அவங்க வசித்த தடயங்களை அந்த கொற்றலை ஆற்றின் கரையோரமாகவே அவர் நடந்து போய் குடியம் குகை வரைக்கும் போய் பார்க்குறாரு. குடியம் குகையில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொல் மனிதர்கள், பழங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம இந்த பகுதியை வந்து மெட்ராஸ் ஹேண்டாக்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். மദ്രാஸ் கற்கோடரிகளுடைய தொழிற்சாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு இத்தனை ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட வந்து நம்ம இப்போ சொல்கிறது 1.7 மில்லியன் ஆண்டுகளாக இங்கே மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகுமே வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சியான மக்களுடைய வசிப்பிடமாகத்தான் சென்னை இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சென்னையுடைய மிக முக்கியமான பகுதியாக, ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட தொல்பொருள் எச்சங்கள் நமக்கு நிறைய கிடச்சிருக்குங்கிறது வரலாறு நமக்கு சுட்டி காட்டுது. பல்லாவரத்தில் கற்கோடரி கிடச்ச மாதிரியே அதே பல்லாவரம் பகுதியில் ஈமப்பேழைகள் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே மக்களை அடக்கம் செய்வதற்கு பயன்படுத்திய ஈமப்பேழை கிடச்சிருக்கு. இந்திய அரசுடைய தொல்லியல் துறை அதை வந்து பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. இப்போது அதே போல் செங்கல்பட்டு அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பேர் பகுதியிலையும் இதே மாதிரியான ஈமப்பேழைகள், முதுமக்கள் தாழிகள், இரும்பு கற்கால மக்கள் பயன்படுத்திய பொருள்கள், இது எல்லாமே அங்கேயும் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பல்லாவரத்திலேயே பேசிட்டே இருக்கோமா, அப்போ சென்னைக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தள்ளி வரலாம். நம்ம கீழ்ப்பாக்கத்தில் வந்து 1934 வருஷம் வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு இருக்குது ஹால்ஸ் ரோடில். அந்த வீட்டில் எட்கர் பிரதோம் அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர் வசிக்கிறார். அவருக்கு வீட்டில் வந்து தோட்ட வேலை செய்யக்கூடிய அவருடைய தோட்ட பணியாள் வந்து சொல்கிறாரு, நாங்கள் தோட்டத்தில் வந்து மாமரத்துக்கு பக்கத்தில் குழி வெட்டும்போது அங்கேருந்து எங்களுக்கு நிறைய பானை ஓடெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு. இவர் போய் பார்க்குறாரு, ஒரே ஆர்வமாகுது இவருக்கும், என்ன இது இவ்வளவு பானை ஓடுகள் நம்ம தோட்டத்தில் இருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து தொல்பொருள் ஆய்வுகளை அப்போ இங்கே செஞ்சுட்டு இருந்த அரசு அருங்காட்சியகத்துக்கு தகவல் சொல்கிறாரு. இங்கேருந்து ஒரு 3 ஆய்வாளர்கள் போகிறாங்க. கிரேவ்லி அப்படின்றவர், ஆறாவமுதன் அப்படின்றவர், மாதவன் மாதவன் அப்படின்றவர், 3 பேரும் வந்து அந்த பகுதிக்கு போய் ஆய்வு செய்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இந்த பகுதி உண்மையிலேயே ஒரு தொல்பொருள் ஆய்வுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஒரு 40 அடிக்கு 20 அடி பகுதியை வந்து அவங்க குறித்து வச்சு எடுத்துக்கிட்டு அந்த பகுதியில் அவங்க ஆய்வுகள் செய்கிறாங்க. அப்படி ஆய்வுகள் செய்யும்போது, தோண்டும் போது தான் ஒரு மாமரத்துடைய வேர்களில் சிக்கி இருந்த ஒரு பெரிய ஈமப்பேழை அவங்களுக்கு கிடைக்கிது. கிட்டத்தட்ட வந்து 6 அடி நீளம் கொண்ட ஒரு ஈமப்பேழை. ஈமப்பேழை அப்படின்னு நம்ம சொல்லும்போது சாக்ரோஃபேகஸ் அப்படின்றது அதோடைய ஆங்கில சொல். ஒரு நீண்ட ஒரு டப் மாதிரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நம்மளுடைய பாத் டப் மாதிரி வடிவத்தில் கால்கள் வைத்திருக்கக்கூடிய பேழைகள், பாக்ஸ் மாதிரி தான் அது இருக்கும். அதற்குள்ள
தொல் மனிதர்களை அடக்கம் செய்திருக்கிறார்கள். தொல் மனிதர்கள்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வசித்த மனிதர்களை அடக்கம் செய்திருக்கிறாங்க. இந்த பகுதியை சுற்றி நிறைய மட்பாண்டங்கள், பழைய மட்பாண்டங்கள், பயன்படுத்தப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்குது. அதே போல் இரும்பாலான கருவிகள் நிறைய கிடைச்சிருக்கு. ரொம்ப முக்கியமாக அதில் வந்து வேளாண்மைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மண் வெட்டி, மண் கொத்து கருவி, ஹோன்னு சொல்லுவோம், அதோடைய பகுதி வந்து இங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது நீங்கள் இதை வந்து நீங்கள் அப்படியே ஆதிச்சநல்லூரோட நீங்கள் வந்து இணைச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிச்சநல்லூர்லையும் சிவகலையிலையும் கிடைத்த இரும்பு பொருள்களுடைய காலம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து மிக தொன்மையான காலம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். குறிப்பாக சிவகலையில் உலகிலேயே முதன்முறையாக இரும்பு கருவி ஒன்று பயன்படுத்தி இருக்கோம். தமிழர்கள் தான் அதை பயன்படுத்தி இருக்கிறோம். அதோடைய காலகட்டம் 3455 பொது ஆண்டுக்கு முன். ஏறத்தாழ இன்னையிலிருந்து ஒரு 5500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம இரும்பை பயன்படுத்தி ஒரு சமூகமாக இருக்கோங்கிறத சிவகலை ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. கிட்டத்தட்ட அதே போன்ற தோற்றம் கொண்ட ஆதிச்சநல்லூரில் கிடைத்த வேளாண் கருவிகளை போன்ற கருவி ஒன்று கீழ்ப்பாக்கத்தில் கிடச்சிருக்கு நமக்கு, பிரதோமுடைய வீட்டு தோட்டத்தில். இந்த பொருள்கள் எல்லாமே சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. எட்கர் பிரதோமுடைய இந்த பங்கு, அவருடைய வீட்டு தோட்டத்தில் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, அதை அவர் அப்படியே வந்து அதை புறந்தள்ளிட்டு போகாமல் அரசுக்கு தகவல் தெரிவித்து அதில் வந்து ஒரு தனி மனிதருடைய வீட்டில் ஆய்வுகள் செஞ்சுருக்காங்கிறது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொல்பொருள் கிடச்சிதுன்னா நம்ம அதை வந்து கபலீகரம் பண்ணி தூக்கிட்டு சாப்பிட்றதுக்கு தான் நம்ம நினைப்போமோ தவிர, அரசாங்கத்துக்கிட்ட அதை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி சட்டம் இருக்குது. மண்ணுக்கு கீழே எந்த பொருள் கிடைச்சாலும் தொல்பொருள் அது அரசுக்குரியதுங்கிற சட்டம் கொண்டு வந்திருக்கோம். இந்த காலகட்டத்தில் கூட அதை செய்கிறதுக்கு மக்கள் வந்து முன் வர்றதில்லை. ஆனால் எங்கேயோ பிறந்த ஒரு பிரெஞ்சுக்காரர் வந்து நம்மளுடைய தொன்மை, தமிழின் தொன்மையை, இந்த நகரத்தின் தொன்மையை நிறுவுவதற்கு அவராலான உதவியை செஞ்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதே போல் 1920 இப்போ நம்ம கீழ்ப்பாக்கம் பார்த்துட்டோம், ஹால்ஸ் ரோட்லேருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சேத்துப்பட்டி எக்கோ பார்க்கு. அந்த எக்கோ பார்க்கு அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே நகர்ந்து வந்தீங்கன்னா அதே பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் லாங்டன் சாலை வரைக்கும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பகுதி. இந்த பகுதியில் இதை நம்ம சேத்துப்பட்டு பகுதின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த பகுதியில் 1920களில் கமியேடு அப்படிங்கிற ஒரு அதிகாரி ஆய்வு செய்கிறாரு. அப்படி அவர் ஆய்வு செய்யும் போது அந்த பகுதியில் அவர் வந்து தொல்பொருள்கள் இதே மாதிரி மட்பாண்டங்கள் எல்லாம் மேலே இறஞ்சி கிடக்கிறத பார்க்குறாரு. அந்த பகுதியில் செங்கல் சூளைகள் மிக அதிகமாக இயங்கிட்டு இருந்த காலம் அது. அப்போ இந்த செங்கலுக்கு மண்ணை வெட்டி அவங்க எடுக்கும்போது கீழே இருந்து மட்பாண்டங்கள் வர்றதை அவருக்கு தகவல் வருது. அதை பார்க்கறதுக்காக அவர் போகிறாரு. அப்படி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அங்கே வந்து உறை கிணறுகள், நம்ம சுடுமண்ணால் செய்யப்பட்ட உறை கிணறுகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். சோக்கேஜ் ஜார் அப்படிங்கிறது அதனுடைய ஆங்கில சொல். அவர் அப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த சோக்கேஜ் ஜார் மூலமாக ஒரு காலகட்டத்தில் மக்கள் தண்ணீரை சேமித்திருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இன்றைக்கு வந்து அறிவியல் ஆய்வுகள் அது வந்து ஒரு ட்ரைனேஜுக்கு போடப்பட்ட ஒரு கிணறு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கண்டுபிடிச்சி அதை சொல்கிறோம். ஒரு இன்டர்லாக்கிங் டெக்னாலஜி படி மேல் இருக்கக்கூடிய ஒரு வட்டு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வட்டு, அது ரெண்டும் லேட்ச் ஆகி இப்படி உட்காந்துருக்கிற மாதிரி செய்கிற உறை கிணறுகளை நம்ம கீழடியில் பார்த்துருக்கிறோம், கொற்கையில் பார்த்துருக்குறோம். கிட்டத்தட்ட அதே கட்டமைப்பில் இங்கே உறை கிணறை கமியேடுங்கிற அதிகாரி வந்து கண்டுபிடிக்கிறாரு சேத்துப்பட்டில். கிட்டத்தட்ட 10 ஏக்கர் பரப்பளவில், சின்ன ஏரியா இல்லை, 10 ஏக்கர் பரப்பளவில் இந்த உறை கிணறுகள் இருந்துச்சு. இந்த உறை கிணறுகளோடு தொடர்புடைய மட்பாண்டங்கள் கிடச்சிருக்கு, இரும்பு பொருள்கள் வந்து அவருக்கு அந்த ஆய்வில் கிடச்சிருக்கு. அப்போது அவர் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, இந்த 10 ஏக்கர் நிலப்பரப்பில் கிடச்சிருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஆழத்துக்கு போகிறாருங்கிறது அவர் தெளிவாக பதிவு செய்கிறார். ஒரு 6லேருந்து 8 அடி ஆழத்தில் அவங்க தோண்டும் போது இந்த மாதிரியான பொருள்கள், தொல்பொருள்கள்லாம் சேத்துப்பட்டில் கிடைக்குது அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறாரு. இது அப்படியே நீங்கள் வந்து ஆதிச்சநல்லூரோடையோ அல்லது கீழடியோடையோ அங்கே இருக்கக்கூடிய உறை கிணறோடையோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவையாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. துரதிருஷ்டவசமாக ஆங்கிலேயர் காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட பல பொருள்களை இன்னைக்கு வரைக்கும் நம்ம அறிவியல் ஆய்வுகளுக்கு உட்படுத்தாமல் தான் வச்சுருக்கோம். உண்மையிலேயே ஒரு சமூகம் வந்து தன்னுடைய தொன்மையை நிறுவக்கூடிய ஆசை இருக்குல்ல, அது வந்து எல்லா சமூகத்துக்கும் இருக்குது. நான் எவ்வளோ காலம் பழசு தெரியுமா, நான் எவ்வளோ பெருமை வாய்ந்த ஒரு சமூகம் தெரியுமான்னு சொல்ல ஆசைப்படுவோம். ஆனால் அதை அறிவியல் பூர்வமாக நிறுவ வேண்டிய அவசியத்தை மறுபடியும் இந்த இடத்துல நான் சுட்டி காட்டுறேன். ஏன்னா இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு ஒரு சின்ன குழப்பமாக இருக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, கமியேடு அங்கே கிடைச்ச தொல்பொருள்களை, சின்ன சின்ன சுடுமண் பொம்மைகள் அவருக்கு கிடைக்குது. அதில் கிடைக்கிற ஒரு பொம்மை வந்து பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இன்றைக்கும் இருக்குது. சேத்துப்பட்டு சிவன் அப்படின்னு அதுக்கு ஒரு லேபிள் போட்டு வச்சுருக்காங்க. அந்த சிவன் அப்படிங்கிற அந்த சொல் வந்து எனக்கு ஒவ்வாத ஒரு சொல்லாக இருக்குது. ஏன்னா
கடவுளர்கள், கடவுள் சிற்பங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே பல பொம்மைகளை வந்து நம்ம இங்கே செஞ்சுருக்கிறோம். சங்க காலத்தில் வந்து நமக்கு பொம்மை செய்ததற்கான பல்வேறு சான்றாதாரங்கள் நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ அந்த மாதிரி செய்யப்பட்ட பல சுடுமண் பொம்மைகள் சேத்துப்பட்டில் கிடச்சிருக்குது. சரி, சேத்துப்பட்டு தான் இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் சாந்தோம் மட்டும் என்ன தொக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சாந்தோமுக்கும் வயசு 2000 ஆண்டாம். ஏன் இதை சொல்கிறோம், இவ்வளவு குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, சாந்தோம் தேவாலயத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன மியூசியம் இருக்குது. எத்தனை பேர் அந்த மியூசியமை பார்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த சர்ச்சோடு தொடர்பு இருக்கக்கூடிய மியூசியம் அது. அந்த அருங்காட்சியகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சர்ச்சு 1893 இந்த சர்ச்சை ரீமாடல் பண்ணுறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிஷப்ஸ் ஹவுஸ், ஆயர் இல்லம், அதை கட்டுமான பணிகள் அங்கே செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரவுலெட்டட் பாட்வேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சுழல் கரண்டியால் கோடுகள் போடப்பட்ட மட்பாண்டங்கள் அது அவங்களுக்கு கிடைக்கிது. அது எல்லாத்தையும் எடுத்து அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்க அந்த அருங்காட்சியகத்தில். இந்த ரவுலெட்டட் பாட்டரி அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த ரவுலெட்டட் பாட்டரி இங்கே சாந்தோமில் கிடைக்கிற இதே பானையோடு பாண்டிச்சேரிய பக்கத்தில் இருக்கிற அரிக்கமேடில் கிடைக்கக்கூடிய ரவுலெட்டட் பாட்வேரோட ஒத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்யப்பட்டது. ரோமோட நமக்கு இருக்கிற ட்ரேட் எக்ஸ்சேஞ்சில் இங்கே வந்ததாக, அல்லது அந்த கலை, அந்த ரவுலெட்டட் பாட்வேரை செய்யக்கூடிய கலை வந்து இங்கே வந்ததாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அப்போ சாந்தோமில் இருக்கிற பானை ஓட்டுக்கு வயசு 2000. எத்தனை பேர் சொல்லுவாங்க தோமா இங்கே வந்தது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், தோமையார் இங்கே வந்து இங்கே தான் அவர் இறந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அதை அறிவியல் பூர்வமாக நிறுவுவதற்கு நமக்கு இன்றைக்கும் என்ற சான்றாதாரங்களும் கிடைக்கல. சாந்தோமுடைய ரொம்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மறந்து போன அல்லது நம்ம பேச மறுக்கிற விஷயம் என்னன்னா, சாந்தோமில் ஒரு பெரிய போர்ச்சுகீசியர்களுடைய கோட்டை இருந்துச்சு. சாந்தோம் சர்ச்சு பகுதி, அந்த சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற பகுதியெல்லாம் அந்த கோட்டைக்குள் இருந்த பகுதிகளாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த கோட்டை வாசலில் வச்சிருந்த ஒரு கல்வெட்டு, போர்ச்சுகீசிய மொழி கல்வெட்டு இன்னைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற இதே சாந்தோம் அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. 1654ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய அரசர் இந்த தோமையார, சாந்தோமுக்கு வந்த தோமையார பாராட்டி அல்லது அவருடைய நினைவாக எழுப்பிய ஒரு கல்வெட்டு அது. அப்போது இந்த நகரத்திற்கு வந்து ஒரு பல்வேறு வண்ணங்கள் இருக்குது, ஒரு மல்டிபிள் ஷேட்ஸ் கொண்ட ஒரு நகரமாக இது இருக்குது. இது நீங்கள் வந்து எந்த பாக்ஸுக்குள்ளேயும் இந்த நகரத்தை நீங்கள் அடைக்க முடியாது. போர்ச்சுகீசியர்கள் ஆண்ட கோட்டை இங்கே இருந்துச்சு. டச்சுக்காரர்கள் விட்டு சென்ற எச்சங்கள் நம்ம இங்கிருந்து கொஞ்சம் தெற்கே போனீங்கன்னா சதுரங்கப்பட்டணத்தில் இருக்குது. ஆர்மீனியர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நிறைய ஆர்மீனியர்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய தொழிற்பட்ட சமூகமாக இந்த சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் இங்கே செய்த பங்களிப்பு இருக்கு இல்லையா, நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளுடைய கட்டுமானங்களுக்கு அவங்க செஞ்ச பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. ஆர்மீனியர்களை வந்து நம்ம மறந்துட்டு சென்னையுடைய வரலாறு நீங்கள் பேசவே முடியாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பாரிமுனையில் இருக்கக்கூடிய ஆர்மீனிய தெரு, அரண்மனைக்காரன் தெரு அப்படிங்கிற பேர் வந்து இன்றைக்கி அந்த தெருவுக்கு வழங்கி வருது. உண்மையிலே ரெக்கார்டில் வந்து அது ஆர்மீனியன் ஸ்ட்ரீட்டு, மக்களுடைய வழங்கு பெயராக இருக்கிறது அரண்மனைக்காரன் தெரு. ஏன்னா அந்த ஆர்மீனியர்களுடைய வீடுகள் பிரம்மாண்ட அரண்மனைகள் போல நீண்டு நெடிது இருந்தன அப்படிங்கிறது தான் வரலாறு. தொழில் பண்ணுறதுக்காக அவங்க வராங்க. ஆர்மீனியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1990களில் தான் அந்த நாட்டுக்கு விடுதலையே கிடைக்கிது. ஆனால் அந்த நாட்டுக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன், அதாவது நாடே வரல, ஆனால் அதுக்கு முன்னாடியே இன் மெமரி ஆஃப் ஆர்மீனியன் நேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய செயின்ட் ரீட்டாஸ் சர்ச் சாப்பலில் வெளியில் வந்து ஆர்மீனியர்கள் வெட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த நகரத்தில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய மர்மலாங்கு பாலம், சைதாப்பேட்டை பாலம் இருக்கு இல்லையா, சைதாப்பேட்டை பாலத்தை மாற்றி அமைத்து அதை திருத்தி தந்தவர் கோஜா பெட்ரஸ் உஸ்கான் அப்படிங்கிற ஒரு ஆர்மீனியர். அவர் வைத்த கல்வெட்டு இன்னைக்கும் அந்த பாலத்துக்கு முன்னாடியே உங்களுடைய சாலையில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். ஆர்மீனியர்கள் இந்த சமூகத்திற்கு, சென்னை சமூகத்துக்கு செஞ்ச ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு அது. அதே போல் சென்ட் தாமஸ் மவுண்ட், நம்ம சொல்கிற மலை மேலே கீழிருந்து போகிறதுக்கான கல்லாலான படிக்கட்டுகளையும் இதே கோஜா பெட்ரஸ் உஸ்கான் தான் வந்து கட்டமைச்சு கொடுத்துருக்கிறாரு. பெட்ரஸ் உஸ்கானுடைய இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பாக நான் எதை பார்க்குறேன்னா, அவர் எழுதி வச்ச உயில். சென்னையில் இதுவரைக்கும் எழுதப்பட்ட உயில்களில் ரொம்ப நீண்ட உயில் அவருடையது. அதில் அவர் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, அவர் சாகும்போது அவருடைய கையில் இருந்தது வந்து கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய். அன்றைய மதிப்புக்கு 7 லட்சம் ரூபாய், இன்னைக்கு வந்து அது பல கோடி இருக்கும். அதில் அவர் வந்து என்ன எழுதுறாருன்னா, இந்த 7 லட்சம் ரூபாயும் யாருக்கு விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு அவர் எழுதுறாரு. டு த பீப்புள் ஆஃப் சென்னை அப்படின்னு அவர் உயில் எழுதி வைக்கிறார். சென்னையுடைய மக்களுக்காக அப்படின்னு சொல்லி அந்த உயிலில் அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவருடைய குடும்பம் அதற்கு பின்னாடி என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இன்றைக்கும் ஆர்மீனியன் தேவாலயம் இருக்குது. அந்த தேவாலயமில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ஆர்மீனியர்களுடைய கல்லறை கற்கள், அவங்கள அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க, கல்லறை கற்கள்
கற்கள் இருக்குது. நீங்கள் அந்த தேவாலயத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு கல்லறையை நீங்கள் மிதித்து தான் அந்த ஆலயத்துக்குள்ளேயே போகணும். முழுக்க முழுக்க நீங்கள் காலடி தடம் வைக்கிற எல்லா இடத்துலையும் வந்து ஆர்மீனியர்களுடைய கல்லறைகள் இருக்குது. 300 பேர் அப்படின்றது வந்து அடக்கம், அந்த இடத்துல மட்டும் அடக்கம் செய்யப்பட்டவங்க 300 பேர். இன்னும் பல பேர் இருந்திருக்காங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு தொழில் மறுபடியும் நம்ம எங்கே வர வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த நகரத்துடைய தொழில் பண்பாடு அப்படின்றதுக்கும் வயசு வந்து 2000 வருஷம். என்ன அப்படின்னா, பிளினி த எல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்க பயணி, அவர் எழுதுகிற பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சி அப்படிங்கிற செங்கடல் செலவு நூலில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அந்த நூலில் அவர் என்ன சொல்கிறாரு, மெலியாப்பூர் அப்படின்னு மயிலாப்பூரை அவர் குறிப்பிடுறார். மயிலாப்பூர் அப்படின்றதுக்கு வந்து 2000 வயசு அப்போவே வந்து அது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போது மயிலாப்பூரில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய வெளிநாட்டு பயணிகள் வந்து தொடர்ச்சியாக எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்த மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டு மார்க்கோ போலோ வரும்போது அவர் என்ன இங்கே பார்த்து பதிவு செய்கிறாருன்னா, மலைக்கு மேலே இங்கே ஒரு சின்ன தேவாலயம் இருக்குது, சாந்தோம் சர்ச்சை சொல்கிறாரு. அந்த தேவாலயத்துக்கு முசல்மான் நம்ம சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும், நெஸ்தோரியர்கள் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து கிறிஸ்தவர்களுடைய பேராக இருந்தது. கீழே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம அவங்கள பார்க்குறோம். தோமாவுடைய சீடர்களாக அந்த கிறிஸ்தவர்கள் தங்களை கருதி கொள்பவர்கள். அந்த மக்களும் அந்த மலையில் வசிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அவர் இந்திய குழந்தைகளை வந்து அவர் எப்படி பார்க்குறாருன்னா, அப்படியே கருகருன்னு இருக்கிறாங்க அப்படின்றாரு. அதாவது எருமை மாட்டு தோல் மாதிரி இந்த குழந்தைகளுக்கு தோல் இருக்குது, அதை வந்து அவங்க ரொம்ப பெருமையாக கருதுறாங்க. அந்த தோலை வந்து அவங்க பெருமையாக கருதுறாங்கன்றத நான் சொல்லலை, மார்க்கோ போலோ சொல்கிறாரு. இன்றைக்கி இல்லை, 13ஆம் நூற்றாண்டில். அதற்கு பிறகு வரக்கூடிய நிக்கோலோ கான்டி அப்படிங்கிற ஒரு பயணி, அவரும் இதே விஷயத்தை பதிவு செய்கிறாரு. தோமையாரோட கல்லறை இங்கே இருந்தது அப்படிங்கிறத ஐரோப்பியர்கள் திடமாக நம்பினார்கள். 8ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் இருந்து இங்கே வரக்கூடிய தோமையாருடைய கல்லறைக்கு பரிசுகளை ஏந்தி கொண்டு வந்த பயணிகள் இருந்திருக்காங்கங்கிறது அங்கே இருக்கக்கூடிய வாய்மொழி இலக்கியங்களில் பதிவாகி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு நெடிய பயணம், இன்டராக்ஷன், ஒரு தொழில் சார்ந்த, ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் வந்து இங்கே தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பிரிட்டிஷ்காரங்க வந்து பருத்திக்காக ஒரு ஃபேக்டரியை ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இங்கே கிடைத்த பிற பொருட்களும் அவங்கள ரொம்ப ஈர்க்குது. அயன், இரும்பு, இங்கேருந்து இரும்பை கொண்டு போகிறாங்க. அங்கே இரும்பை மூலதனமாக வைத்து செய்யக்கூடிய கருவிகளை வந்து இங்கிலாந்தில் செஞ்சு திருப்பி இங்கேயே கொண்டு வராங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து ரயில் தண்டவாளங்கள், ரயில் என்ஜின்கள். ரயில்வேயில் முதல் முறையாக இங்கே ஒரு ரயில்வே லைன் போடும்போது ராயபுரத்தில் அந்த என்ஜின் வந்து இங்கே கப்பலில் இறங்குற அன்னைக்கு வந்து இங்கே வந்து 2 நாள் லீவு மக்களுக்கு. மொத்த சென்னை ஜனமும் அங்கே போய் பீச்சில் நின்று அந்த இன்ஜினை எப்படி இறக்குறாங்க அப்படிங்கிறத வேடிக்கை பார்த்தது வரலாறு. நம்ம இந்த தமிழர்களுக்கே உரிய இந்த அடுத்தவனுக்கு ஏதாவது நடந்ததுன்னா அப்படியே ரோட்டில் நின்று வேடிக்கை பார்க்குற வரலாறு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பழைய வரலாறு. அன்னையிலேருந்து நம்ம வந்து வேடிக்கை பார்க்குறதுல அவ்வளோ ஆர்வம் கொண்ட மக்களாக நம்ம இருந்திருக்கிறோம். சென்னையில் இந்த மாதிரி முக்கியமான எந்த விஷயம் நடந்தாலும் அங்கே 2 நாள் 3 நாள் உடனே லீவ் விட்டு எல்லாரும் மக்கள் ஓடி போய் அதை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக இதுக்கு ஒரு 300 வருஷம் வரலாறு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், சாலைகளில் ஏதோ ஒரு விபத்து நடந்ததுனா கூட உடனே டக்குன்னு வண்டி நிப்பாட்டிட்டு உதவிக்கு போக மாட்டோம், ஆனால் வேடிக்கை பார்க்குறத நம்ம ரொம்ப தெளிவாக செய்வோம். அது வந்து அப்படியே நம்ம ரத்தத்தில் ஊறி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து அந்த வரலாறு வருது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ண இன்னொரு ரொம்ப முக்கியமான பொருள் நம்ம சொல்லணும்னா, இங்கிலாந்துக்கு கொண்டு போனது வந்து இண்டிகோ, அவுரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய செடி. அவுரி செடியில் இருந்து தான் நீல வண்ண சாயம் வந்து பிரித்தெடுக்கிறது ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க, ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தினாங்க. கண்டுபிடிச்சது நம்மால் தான். உண்மையிலே நீங்கள் சொன்னீங்கன்னா மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட் லைக் தட் செஞ்சுட்டு அதோடைய முக்கியத்துவம் என்னங்கிறதே உணராத ஒரு சமூகமாகத்தான் நம்ம இருந்திருக்கிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இண்டிகோ வந்து ஐரோப்பிய நாடுகளில் நல்ல விலை போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இங்கே கடும் பஞ்சங்கள் இருந்த காலகட்டத்தில் கூட அவுரியுடைய வேளாண்மையை ஆங்கிலேயர்கள் நிறுத்தவே இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு விதத்தில் பார்க்கணும் அப்படின்னா, இங்கே இருந்த மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஆங்கிலேய ஆளும் வர்க்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆங்கிலேயர்களை பற்றி பெரும்பாலும் நம்ம சொல்லும்போது, ஒரு ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே வந்தாங்க, மதம் மாற்றினாங்க, ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். இது வந்து 2ஆக பிரித்து பார்க்கணும். ஒன்று வந்து அதிகார வர்க்கம், இன்னொன்று வந்து அவர்களையும் இருந்த சாமானிய வர்க்கம், இந்த மக்களின் மேல் உண்மையிலேயே அக்கறை கொண்டிருந்த ஒரு வர்க்கம். அப்போ இந்த 2 வர்க்கமாகவும் ஆங்கிலேயர்களும் ஐரோப்பியர்களும் நம்ம ஊருக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் நம்ம பேச மறந்த பல முக்கிய தலைவர்கள் இருக்காங்க. அந்த தலைவர்களை பற்றியுமே நம்ம இந்த இடத்துல வந்து அங்கங்கே குறிப்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமான பெண் வந்து ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல்.
நமக்கு வந்து ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் எப்படி அறிமுகப்படுத்தியிருக்காங்க நம்மளுடைய புத்தகங்களை நம்ம படிக்கும்போது, கைவிளக்கு ஏந்திய காரிகை, த லேடி வித் த லேம்ப், கிரிமியன் போர் நடந்துகிட்டு இருந்தப்ப நிறைய வந்து போர் வீரர்களை, அடிபட்டிருந்த போர் வீரர்களை இவங்க ஒரு நர்சிங் யூனிட், அது ஒரு செவிலிய பெண்ணாக இருந்து கொண்டு நிறைய பேரை அவங்க காப்பாற்றினாங்க அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன சொல்லித்தரப்படலை அப்படின்னா, இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ட்ரைனேஜ் சிஸ்டம், இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய வாட்டர் சப்ளை சிஸ்டம், இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான பங்களிப்பை ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் 30 ஆண்டுகளாக செஞ்சுருக்காங்க. கண்டினியூஸாக 30 ஆண்டுகளாக இங்கே ஆட்சியில் இருந்த அத்தனை ஆளுநர்களுக்கும், வீட்டில் அந்த அம்மா இருந்தது இங்கிலாந்து, படுத்த படுக்கையாக இருந்துக்கிட்டு கடிதங்களை தொடர்ச்சியாக அவர் எழுதிக்கிட்டே இருந்தார். இங்கே பல இடங்களில், குறிப்பாக கருப்பர் நகரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பிளாக் டவுன் பகுதியில் சாலைகள் எவ்வளவு அகலமாக இங்கே இருக்கணும், இங்கே ஏன் கழிவுநீர் வசதி சரியாக செய்யப்படலை அப்படிங்கிறதெல்லாம் திருப்பி ஆய்வுக்கு உட்படுத்தி அதை பற்றி கடிதங்கள் எழுதுகிறாங்க. காலரா நோய் இது வந்து ஏன் இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள்கிட்ட, தமிழர்கள்கிட்ட மிக அதிகமாக பரவுது, அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் நீங்கள் கழிவுநீர் மேலாண்மை ஒழுங்காக செஞ்சு தரலடா அப்படின்னு பிரிட்டிஷ்காரனுக்கே நம்ம திருப்பி கடிதம் எழுதுச்சு. இந்த பகுதியில் அவங்களுக்கு தெரிந்த நபர்களை வச்சு ஆய்வு செஞ்சுருக்காங்க, அதை பற்றி ஆய்வு கட்டுரைகள் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போது ஒரு நம்ம வரலாறு நம்ம பார்க்குற விதம் இருக்கு இல்லையா, அதுவே வந்து ரொம்ப ஒரு சிக்கலான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ஒருத்தர் பிறந்தாரு, வந்தாரு, இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம திருப்பி படிக்கிறோம். அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம அதிகம் பேசுறது இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி பார்த்தா நம்ம வந்து மறந்து போன ரொம்ப முக்கியமான பெண்மணி வந்து ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். இந்த நகரம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒயிட் டவுன்ங்கிறது பிரம்மாண்டமான பெரிய சாலைகள், பெரிய வீடுகள், தோட்டங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக வெள்ளை நகரம் இருந்தது. அதுக்கு இந்த பக்கம் வெள்ளை நகரம்ங்கிறது ஜார்ஜ் கோட்டையை ஒட்டி இருந்த பகுதிகளை வெள்ளையர் நகரம்னு சொல்கிறோம். கருப்பர் நகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறது முழுக்க பார்த்தீங்கன்னா இன்றைய ஜார்ஜ் டவுன் பாரிமுனை பகுதியும் அதற்கு வடக்கே இருந்த பகுதிகளும். அப்போது இந்த கருப்பர் நகரத்துக்கு ஆங்கிலேயர் செய்த பங்களிப்பாக நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, பல்வேறு சமூகத்தில் இருந்து வந்த மக்களை ஒரே இடத்தில் குடியமர்த்தியது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து ஒரு சாதி சார்ந்து இயங்கிட்டு வந்திருக்கிற ஒரு சமூகம். நம்ம ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு ஒரு தெரு இருக்குதுன்னா அந்த தெருவில் வேறு யாரும் வரமாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்படித்தான் இன்றைக்கும் கிராமங்களில் இருக்குது. அப்போது இந்த நகரம், ஆனால் இது வந்து நீங்கள் சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் நீங்கள் இன்ன சாதியினர் தான் இந்த பகுதியில் வசிக்கிறாங்கங்கிறது நீங்கள் சொல்லவே முடியாது. இது வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் டோன் வந்து நகரத்துக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஆங்கிலேயர்கள் அமைத்த இந்த செட்டில்மெண்ட்ஸ். இந்த செட்டில்மெண்ட்ஸில் வேலை செய்ய வந்த பல்வேறு சமூகத்தினருக்கு இவங்க தனித்தனியாக தெருக்களை அமைத்து கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பாரிமுனையிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரிசை அங்கே இருக்கிற தெருக்களை நீங்கள் பாருங்கள். செட்டி தெரு தனியாக இருக்கும், மூர் தெரு தனியாக இருக்கும். மூர் தெருன்றது வந்து நம்ம சொல்கிறது இஸ்லாமியர்கள், அவங்க வசித்த தெரு தனியாக இருக்கும். பனையேறும் தொழிலாளர்களுக்காக டாடி டேப்பர் ஸ்ட்ரீட்னு அவங்களுக்கு ஒரு தெரு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. தேவதாசி பெண்களுக்காக அவங்களுக்கு ஒரு தெரு. அப்போ ஒவ்வொரு சமூகத்திற்குமே வந்து இவங்க ஒவ்வொரு தெருவை அமைத்து அந்த மொத்த பகுதியையுமே வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் நகரத்திற்கான அத்தனை கூறுகளும், அதாவது நீங்கள் பார்க்குறீங்க, கல் இறக்கக்கூடியவர் வசிக்கிற இடம், தேவதாசி பெண்கள் வசிக்கக்கூடிய இடம், செட்டி மக்கள், வணிகம் செய்யக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய இடம், இதே இடத்துல தான் ஆர்மீனியர்களும் இருந்திருக்காங்க, இதே இடத்துல தான் யூதர்களும் இங்கே இருந்திருக்கிறாங்க. சென்னையுடைய யூதர்கள் கனெக்ஷனும் நம்ம வந்து மறந்து போன ஒரு விஷயம். சென்னையில் மின்ட் ஸ்ட்ரீட்டுடைய வடக்கு பகுதியில் ஒரு பழைய யூதர்களுக்கான சினகாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், யூத கோயில் ஒன்று இருந்திருக்கு. இன்றைக்கி அந்த கோயில் இல்லை. 1950களிலேயே அந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்றைக்கும் வந்து அந்த கோயிலில் கிடைத்த, அந்த கோயிலில் பயன்பாட்டில் இருந்து முக்கியமாக அந்த டோரா உள்ளிட்ட பல பொருள்கள் இங்கே கடைசியாக எஞ்சி இருக்கக்கூடிய யூதர்கள் கிட்ட கையில் இருக்குது. அதே போல் சென்னையின் சீனர்கள் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரிமுனையில் இருக்கக்கூடிய டென்டிஸ்ட், நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல் மருத்துவர்கள் சீனர்களாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 நூற்றாண்டுகளாக அவங்க இங்கே தொழிற்காக வந்தவங்க இங்கேயே தங்கி அவங்களுடைய வேலைகளை செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஐஐடி மெட்ராஸ் பக்கத்தில் இருக்கிற லியூஸ் வால்டார்ஃப் ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து 70களில் தொடங்கப்பட்ட அந்த ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு வரைக்கும் இயங்கி இருக்குது. இன்றைக்கும் வந்து ஒரு சீன பெண்மணி தான் அதோடைய உரிமையாளராக இருந்து அதை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. சீனர்களுக்கான கல்லறை இங்கே தனியாக இருக்குது. ராயப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் சீனர்களுக்கான கல்லறை இருக்குது, யூதர்களின் கல்லறை இருக்குது, அதை ஒட்டி பஹாய் அப்படிங்கிற அந்த மத நம்பிக்கை கொண்ட மக்களுடைய கல்லறையும் இருக்குது. 3 அடுத்தடுத்து இருக்குது. அப்போது இந்த நகரத்தை பற்றி நம்ம பேசும்போது பன்மைத்துவத்தை திருப்பி நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா
நம்ம பிற கிராமங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற நகரங்களுக்கு, டயர் 2 சிட்டிஸ்க்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம திருப்பி திருப்பி சென்னையை முன் வச்சுக்கிட்டே இருக்கோம். சென்னையில் எவனும் ஜாதி பார்க்கறதில்ல, சென்னையில் எவனும் ஜாதி கேட்கறதில்ல, சென்னையில் எல்லா ஜாதிக்காரனும் ஒன்றா இருக்கான். ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னா அதில் எல்லா ஜாதிக்காரனும் உள்ளே இருக்கான் அப்படிங்கிறது இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அ சோஷியல் ஸ்டேட்மெண்ட். சென்னையுடைய மிகச்சிறப்பான ஒரு விஷயமாக அதைத்தான் நான் பார்க்குறேன். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது தான் இந்த சென்னை நாளுக்கான நம்மளுடைய செய்தியாகவும் இருக்குது அப்படின்னு நான் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ ஆணவ கொலைகள் அதிகமாகிட்டு இருக்கு, சாதி ஆணவ கொலைகள். அதே போல் சாதியின் காரணமாக பல ஒடுக்குமுறைகள் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றத தான் பார்க்குறோம். இந்த நகரத்தில் சாதிய ஒடுக்குமுறை இருக்கானா? இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பிற நகரங்களை ஒப்பிடும்போது, பிற கிராம பகுதிகளை ஒப்பிடும்போது மிக மிக குறைவாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது இந்த தொழிற்பட்ட நகரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறதுக்கு ஒரு கண்டினியூட்டி, அதுக்கு ஒரு தொடர்ச்சி இங்கே வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஆங்கிலேயர்கள் நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்குனாங்க, பல தொழில்களை வந்து இங்கே கொண்டு வந்தாங்க. அதற்கு தேவையான கட்டுமானங்களை அவங்க இங்கே பண்ணாங்க. ரயில்வே லைன் போட்டாங்க, சாலைகளை போட்டாங்க, பெருசாக்குனாங்க. சர்க்கரை தொடங்கி இரும்பு வரைக்கும் பல ஆலைகளை இங்கே நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற பல்வேறு பெரிய அரசு தொழிற்சாலைகள் எல்லாமே ஆங்கிலேயர்கள் போட்ட விதையில் இருந்து தான் மேலே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்மளுடைய கல்லூரிகள், நம்மளுடைய பள்ளிகள், நம்மளுடைய பல்கலைக்கழகங்கள், இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய நகர கட்டமைப்பு, நம்மளுடைய மேம்பாடு, நம்மளுடைய சமூக பரவல், நம்ம வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் நகரமாக நம்ம பரவி இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணமாக ஆங்கிலேயர்களின் வருகை இங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இல்லை ரொம்ப முக்கியமாக இன்னும் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு இங்கே கிடைத்திருக்கக்கூடிய கல்வி. நீங்கள் பிற நாடுகளில், பிற மாநிலங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பெண் கல்வி அதிகமாக பேசப்படலை. இன்றைக்கி நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சாலையிலையும் ஒரு பெண்கள் பள்ளி இருக்கும், ஒவ்வொரு லொக்காலிட்டியிலையும் நீங்கள் ஒரு காலேஜ், பெண்களுக்கான ஒரு கல்லூரி இருக்கும். அப்போ இது எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஆண்டர்சன் அப்படிங்கிற ஒரு மிஷனரியும் அவருடைய மனைவியான மேரி ஆண்டர்சனும் போட்ட வித்தில் இருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு நம்ம பார்க்குறோம். 1800களில் முதல் முறையாக இங்கே பள்ளிகளை தொடங்கும் போது படிப்புக்கு அப்படின்றதுக்கு வந்து பெண் குழந்தைகளை அனுப்புறது இங்கே ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருந்துச்சு. குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் சேர்ந்த பெண்களை அனுப்புறதுக்கு, பள்ளிக்கு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறவங்க ஆதிக்க சாதியை சேர்ந்த வீடுகளுக்குள்ள கோஷாங்கிற பழக்க முறைக்குள்ள வீட்டுக்குள்ளேயே வந்து பூட்டிக்கிட்டு இருந்த பெண்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இங்கே வந்து நிறைய மிஷனரிகள், அவங்களுடைய பங்களிப்பை இங்கே நம்ம பேச வேண்டியிருக்கு. அதிகார வர்க்கத்துடைய பங்களிப்புங்கிறத நம்ம தொழில்கள், தொழிற்சாலைகள்னு பார்த்துட்டோம், கட்டுமானங்கள்னு பார்த்துட்டோம். மிஷனரிகளுடைய பங்களிப்பாக இங்கே கல்வி, மருத்துவம், இது ரெண்டையும் நம்ம கட்டாயமாக பார்க்க வேண்டியிருக்குது. அப்போது இங்கே தொடங்கப்பட்ட பெண்கள் பள்ளிகள், நார்த்விக் ஸ்கூலாக இருக்கட்டும், நார்த்விக் ஸ்கூல் தான் என்னைய கேட்டால் சென்னையுடைய மிக தொன்மையான பள்ளி, இன்னைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கிற பள்ளி அப்படின்னு நான் சொல்லுவேன். மிஸ்ஸஸ் போர்ட்டர் அப்படிங்கிறவங்க தான் ஒரு பள்ளியை 1820களில் இங்கே தொடங்குறாங்க. அதற்கு பிறகு நிறைய எக்ஸ்பெரிமெண்டிங். ஏன்னா ஒரு பள்ளியை நீங்கள் தொடங்கி எல்லா மாணவர்களையும் நீங்கள் உள்ளே கூப்பிட்டீங்கன்னா உடனே வந்து இந்த ஆதிக்க சாதி மாணவர்கள் வரமாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவனுக்கு சமமாக நான் வந்து உட்காந்து படிக்கணுமா அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. தலித்துகளுக்கு கல்வி கொடுப்பது இங்கே ரொம்ப எளிதாக இருந்துச்சுங்கிறத ஆண்டர்சன் எழுதுறாரு. அவர்கள் கல்வி கற்க எளிதாக வந்து விடுகிறார்கள். ஆனால் யார் வர்றதில்லை அப்படின்னா, ஆதிக்க சாதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் வரமாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தான் தனியாக நான் பள்ளிகள் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செட்டி பெண்களுக்கான பள்ளிகளை தனியாக அவர் தொடங்குறாரு. அப்போ இங்கே வணிகம் செய்யக்கூடிய செட்டியார் சமூக மக்கள் அதிகமாக இருந்ததுனால கஜுலி செட்டி, வலிஜா செட்டி, அவங்க எல்லாரும் பேரி செட்டி, திம்மு செட்டி, நிறைய வகைப்பாடுகள் இருக்குது. அவங்க எல்லாருமே அவங்களுடைய பிள்ளைகளை படிப்பதற்கு தனியாக அவர்களுக்கென அமைக்கப்பட்ட பள்ளிகளுக்கு அனுப்புனாங்கன்றதை பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அந்த கான்செப்ட் இல்லை. அந்த பள்ளிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம மெயின் பூலில், ஜென்ரல் பூலில் கொண்டு வந்தாச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு தலைமுறை பெண்களுக்கு கல்வி அப்படிங்கிற ஒரு ஒளியை காட்டினதில் இந்த மிஷனரிகளுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. அதே போல் மருத்துவம், அது வந்து நீங்கள் இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்த பெண் டாக்டர்கள் அப்படின்னு நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கங்க. கைனகாலஜிஸ்ட்டாக அவங்க சென்னையை சேர்ந்தவங்க, கார்டியாலஜிஸ்ட்டாக அவங்க சென்னையை சேர்ந்தவங்க, வெட்னரி டாக்டராக அவங்க சென்னையை சேர்ந்தவங்க, என்ஜினியர், இந்த நாட்டின் முதல் பெண் என்ஜினியர் சென்னையை சேர்ந்தவங்க. அப்போது பெண்களுக்கு இங்கே கல்வி அப்படிங்கிறது வந்து என்ன கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இந்த நாட்டிலேயே பிற பெண்கள் படித்து மேலே வர்றதுக்கு முன்னாடி சென்னையுடைய பெண்கள் ஒரு பாய்ச்சலை வந்து இங்கே நிகழ்த்தி காட்டியிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஈவி கல்யாணி அம்மாவாக இருக்கட்டும், அல்லது டிஎஸ் கனகாவாக இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான அத்தனை மருத்துவர்களும் முதன்முறையாக மருத்துவத்தை கையில் எடுத்த பெண்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸின் பெண்கள் தான். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருந்திருக்கு. ஆனால் அதே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட்டு வந்து போய் படிக்க போகிற ஒரு ஆங்கிலேய பெண்மணி டாக்டர் மேரி ஸ்கார்லீப், அவங்களுக்கு பிராண்ட்ஃபுட் அப்படின்னு ஒரு அவங்களுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்கிறார். இந்த பெண் வந்து பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த கல்லூரிக்குள்ளே போகிறாங்க.
ஏன்னா பெண்கள் கல்லூரிக்கு போகிறது அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு நடந்திருக்கு. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம்ல, ஜாலியாக டெய்லி காலையில் ஒவ்வொரு பெண்ணும் வந்து மேக்கப் போட்டு ஒரு பஸ் ஏறி அவங்களுடைய கல்லூரிக்கு போகிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் கல்லூரிக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சவால் நிறைந்ததாக இருந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவங்க போகிறாங்க, கவர்னர் வரைக்கும் போய் இந்த அம்மா போராடுறாங்க, நான் வந்து மெடிக்கல் படிக்கணும், அதுவும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தான் படிக்கணும் அப்படின்னு. இவங்க போராடின பிறகு ஒரு கட்டத்தில் வந்து கவர்னர் வந்து அலோவ் பண்ணுறாரு, போய் படிமா போமா அப்படின்னு. இந்த பெண் உள்ளே வராங்க. பிராண்ட்ஃபுட்டுங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என் வகுப்பில் நீ ஒரு ஓரமாக உட்காரலாம், ஆனால் உனக்கு நான் சொல்லித்தர மாட்டேன், மற்றவங்களுக்கு சொல்லித்தரதை வச்சு நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தான் அந்த அம்மா இங்கே 3 வருஷம் படித்து MDCM அப்படிங்கிற பட்டத்தை வாங்குறாங்க. மேல் படிப்பு இங்கே கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கேருந்து இங்கிலாந்துக்கு போகிறாங்க. இங்கிலாந்தில் வந்து தன்னுடைய ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி டிகிரி அந்த முடிச்சுட்டு திருப்பியும் அந்த அம்மா சென்னைக்கு தான் வராங்க. சென்னையுடைய கோஷா மருத்துவமனை உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவங்க டாக்டர் மேரி ஸ்கார்லீப் தான். ஏன்னா அப்போ அங்கே ஆளுநராக இருந்த டஃபரின், அவருடைய மனைவியான லேடி டஃபரின், அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபண்டு ஒன்று உருவாக்கி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட பணம் வாங்கி, அப்போ இருந்த அரசி விக்டோரியா கிட்ட அனுமதி வாங்கி, அதன் பிறகு தான் பெண்களுக்கான தனி மருத்துவமனை ஒன்று இங்கே சென்னையில் திறக்கிறாங்க. வேறு எந்த ஹாஸ்பிட்டல், இன்றைக்கி நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கிற கஸ்தூரிபா ஹாஸ்பிட்டல், அடையார் ஹாஸ்பிட்டல் தான் அந்த கோஷா மருத்துவமனை. முதன்முறையாக பெண்களுக்காக தனியாக எக்ஸ்க்ளூசிவாக பெண்களுக்காக ஒரு மருத்துவமனை தொடங்கினதுன்னா இந்தியாவிலேயே சென்னையில் தான், அதுவும் இங்கே தான். அப்போது அந்த மருத்துவமனையிலேயே வந்து மேரி ஸ்கார்லீப் தொடர்ச்சியாக அவங்க பணியாற்றி இருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இதே போல தான் வடசென்னையில் எப்படி வந்து தென்சென்னை மக்களுக்கு அடையார் ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய உதவியாக இருந்ததோ, அதே மாதிரி வடசென்னையில் ரெய்னி மருத்துவமனை. இதே ரெய்னி மருத்துவமனை இதே போல தான் மெட்டில்டா மேக்ஃபெயில் அப்படிங்கிற ஒரு டாக்டர், சென்னைக்கு மதராஸ் மாகாணத்திற்கு வந்த முதல் மெடிக்கல் மிஷன் டாக்டர். அவங்க இருக்கிறதுக்கு ஒரு பங்களா கொடுக்குறாங்க. அந்த மிஷன் பங்களாவில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ராயபுரத்தில் பார்க்குறாங்க நிறைய வந்து பிள்ளை பேருக்கு அங்கேருந்து இந்த அடையார் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்குள்ளே நிறைய பெண்கள் இறந்து போகிறாங்க வர வழியிலன்றதை பார்க்குறாங்க. அப்போது வட சென்னையை சேர்ந்த பெண்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணுமேங்கிற ஆசையில் அவங்க வீட்டிலேயே ஒரு சின்ன கிளினிக் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 4 பெட் 6 பெட் ஹாஸ்பிட்டல். அதற்கு பிறகு இங்கிலாந்துலேயும் ஸ்காட்லாண்ட்லேயும் இருக்கிற பெண்கள் கிட்ட போய் தொடர்ச்சியாக பேசி அவங்ககிட்ட பிச்சை எடுக்காத குறையாக பணம் வாங்கிட்டு வந்து அவங்க இங்கே ஒரு மருத்துவமனையை கட்டுறதுக்கு முனைகிறாங்க. 1911 வந்து கல்வெட்டு அடிக்கல் நாட்டி 1914 அந்த மருத்துவமனை கட்டி முடிக்கப்படுது. அதுதான் வந்து பிரம்மாண்டமான ரெய்னி ஹாஸ்பிட்டல். வடசென்னையை சேர்ந்த யாரை நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் ரெய்னியில் பிறந்தேன் அப்படிங்கிறத கட்டாயமாக அவங்க பதிவு செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து லட்சக்கணக்கான பெண்கள் அங்கே வந்து ரொம்ப பாதுகாப்பாக தங்களுடைய குழந்தைகளை ஈன்றெடுத்திருக்கிறார்கள். அவ்வளோ முக்கியமான ஒரு மருத்துவமனை அமைகிறதுக்கும் இந்த மிஷன் பெண்கள் வந்து காரணமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ கல்வியை பார்த்துட்டோம், மருத்துவமனையை பார்த்துட்டோம். அப்போ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய மிஷனரி பெண்கள் நமக்கு கொடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு கொடையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. தொழிலின் தொடர்ச்சி, அதை ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற அந்த ராஜீவ்காந்தி ஐடி காரிடார் ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொழிற்பேட்டை. அதே போல் நீங்கள் சிட்கோவை எடுத்துக்கோங்க. பல தொழில்கள் வந்து இன்றைக்கி வந்து சென்னையில் பெருகி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் வித்திட்டவங்க முதன்முறையாக இங்கே ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்துறதுக்கு வந்த ஆங்கிலேயர் தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த நகரம் ரொம்ப கண்டினியூஸாக வந்து 2000 வருஷமாக தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே தான் இருந்திருக்கு. தொண்டை மண்டலம்ங்கிறது இங்கே இருந்திருக்கு. இங்கே பல்வேறு அரசர்கள் வந்து இங்கே தொடர்ச்சியாக ஆட்சி செய்திருக்கிறாங்க. தொண்டை மன்னர்கள் ஆண்ட இடம் இது, சங்ககால தொண்டை மன்னர்கள் ஆண்ட இடமாகவும் இது கருதப்படுகிறது, அப்படியும் இது சொல்லப்படுது. அதற்கு பிறகும் இங்கே வந்து பல்லவ மன்னர்கள் ஆட்சி இருந்திருக்கு, சோழ மன்னர்களுடைய ஆட்சி இருந்திருக்கு, சாளுக்கியர்களுடைய ஆட்சி இருந்திருக்குது. அதற்கு பிறகு கோல்கண்டா சுல்தான்களுடைய ஆட்சி இருந்திருக்குது, விஜயநகர பேரரசுடைய ஆட்சி இருந்திருக்குது. இவ்வளவு ஆட்சி காலத்திலையும் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு மாற்றம் இந்த நகரம் சந்திச்சுட்டே வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த வளர்ச்சி எல்லாம் அந்த காலகட்டத்தில் மாற்றத்தை சந்திச்சுது. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த ஒரு பெரும் பாய்ச்சலான வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த நகரத்திற்கு ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகு தான் கிடச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த சென்னை 386 அப்படிங்கிறத நம்ம ஒரு சிறப்பான நாளாக கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த நகரத்தை ஒரு சாதியற்ற சமூகமாக, வர்க்க பேதம் இல்லாத ஒரு நகரமாக, அனைவருக்குமான நகரமாக, ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட நகரமாக எல்லாருக்கும் நம்ம மாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாகவும் இருக்குது. அதை இந்த சென்னை நாளில் நம்ம எல்லாரும் கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் நடந்த துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதன் பின்னால் இருக்கக்கூடிய இயங்கு விசைகள் பல இருந்தாலும் அந்த போராட்டத்தில் இருந்த நீதியையும் அதற்கான நேர்மையும் அதற்கான நியாயத்தையும் வாங்கி தர்றதுக்கு இந்த மக்கள் போய் அங்கே நின்னாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்பிரிட் ஆஃப் சென்னை. ஏன்னா சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு இருக்குது.
2015 இங்கே வந்த பெருவெள்ளத்தின் போது யாருன்னே தெரியாத மக்களுக்காக தங்களுடைய வீடுகளை திறந்து விட்ட மக்கள் இந்த சென்னையில் தான் இருந்திருக்கிறாங்க. கார்கள்லையும் வண்டிகள்லையும் பின்னாடி சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டு டப்பாவாக தூக்கிட்டு போன மக்கள் இந்த நகரத்தில் தான் இன்றைக்கும் வசிக்கிறாங்க. கொரோனா காலகட்டம் யார் என்னன்னே தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் கூட இங்கே மக்களுக்கு உணவு சமைத்து கொண்டு பக்கத்து ஃப்ளாட்டில் எதிர் ஃப்ளாட்டில் இருந்தவங்களுக்கு உதவிக்கிட்டு இருந்த மக்களாக இந்த மக்கள் தான் இருந்திருக்காங்க. சென்னை எத்தனையோ பேரழிவுகளை சந்தித்து விட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல்கோள் வந்திருக்குது. சங்க காலத்து கடல்கோள்களை பற்றி இங்கே நம்ம பேசுகிறோம். நகரம் நகர்ந்து போயிருக்குது. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி நடந்திருக்குது. போர்கள் வந்திருக்குது. பல விஷயங்கள் இந்த நகரத்தில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்திருக்குது. ஆனால் இந்த நகரத்தை இன்னும் உயிர்ப்போடு வச்சுட்டு இருக்க ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கறது ஸ்பிரிட் ஆஃப் த சிட்டி. இந்த சென்னை அப்படிங்கிற இந்த நகரத்துடைய உணர்வு, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வெளிப்பட்ட அந்த உணர்வு, துப்புரவு தொழிலாளர் போராட்டத்தில் அதே போராட்ட உணர்ச்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ போராட்டங்களுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்ட மக்களாகத்தான் இந்த மக்கள் இருக்கிறாங்க. என்ன இந்த மக்களுக்கு சரியான போராட்டங்கள் என்ன அப்படிங்கிற தெளிவு வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிற மாநிலங்களை விட டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், டெவலப்மெண்ட் மார்க்கர்ஸில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சென்னை தான் எல்லா டெவலப்மெண்ட் இண்டிசஸ்லையும் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல மேலே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பிரம்மாண்டமான இந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, ஏன்னா எப்படி வந்து ஆங்கிலேயர்கள் ஒரு பக்கம் நமக்கு செஞ்சுருக்காங்களோ அதற்கு பிறகு இங்கே இருந்த சுயமரியாதை இயக்கம், இங்கே வந்த திராவிட இயக்கம், இங்கே இருந்த தேசியவாத இயக்கம், இங்கே இருந்த இடதுசாரி இயக்கம், இவங்க எல்லாருடைய பங்களிப்பும் இங்கே இந்த சமூகத்திற்கு தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ அந்த இயக்கங்களுடைய வரலாறையும் இந்த சென்னை நாளில் வந்து நம்ம கட்டாயமாக நினைவு வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கும் இந்திய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிக்கலான விஷயமாக தமிழ்நாடு இருக்குது. கண்ணுக்குள்ளே வந்து அந்த ஊசியை வச்சு குத்திட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு குடைச்சலை கொடுத்துட்டே இருக்கிற ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் இருக்குது. இங்கே இருந்து உருவாகிய அரசியல் தலைமைகள் இந்த நாட்டை நெறிப்படுத்தக்கூடிய ஆளுமைகளாக பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த நகரத்துடைய ஸ்பிரிட், த ஸ்பிரிட் ஆஃப் த சிட்டி. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்னு இந்த மக்கள் இன்றைக்கும் நம்புறதுனால தான் இந்த நகரம் இத்தனை ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட நம்ம சொல்கிறோம் இல்லையா, 1.7 மில்லியன் ஆண்டுகள் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இந்த நகரம் உயிர்ப்போடு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லோருக்கும் சென்னை நாள் வாழ்த்துக்கள்.